ஹாய்! வெல்கம் டு கவிஸ் கிச்சன். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் அ ஒரு ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் எறா தொக்கு. அது கூட சேர்ந்து வீட்லயே நம்ம செஞ்ச அ ஃபிஷ் ஃபிங்கர். அதுக்கு நம்ம வீட்ல செஞ்ச மயனஸ் அது கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க இது மாதிரி வீட்ல செஞ்சு பாருங்க. நம்ம ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுறத விட ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஹெல்தியும் கூட. இதுக்கு நான் ஃபிஷ் அ அந்த வறுவல் மீனுக்கு வந்ததுலேருந்து தான் எடுத்திருக்கேன். முள் இல்லாத மீன்ங்கிறதால அந்த நடு முள்ள மட்டும் எடுத்துட்டு, இது மாரி எடுத்திருக்கேன். நம்ம மீன் வெட்டும்போதே ஃபிஷ் ஃபிங்கருக்குன்னு கேட்டா, இதே மாதிரி நம்மளுக்கு கடையிலேயே வெட்டி குடுத்துருவாங்க. நான் அந்த நடு முள்ள எடுத்துட்டு இந்த மாதிரி வெட்டி எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு பவுல்ல 1 எக்கு, அ ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் கொஞ்சம், அ பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூனு, சோயா சாஸ் ஒரு 1/2 ஸ்பூனு. இதில உப்பு வீடியோ மிஸ் ஆயிருக்கு. உப்பு சேர்த்துட்டு, நல்லா 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூனால 1 ஸ்பூன் மைதா சேர்த்து இந்த பேட்டர் நல்லா ரெடி பண்ணிக்கணும். நல்லா கலந்து வச்சுக்கிட்டு, இதில நம்ம எடுத்து வச்சிருக்க ஃபிஷ் ஃபிங்கர நல்லா கலந்து இந்த மாதிரி பவுல்ல வச்சு ஒரு மூடி போட்டு, நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊற விடணும். ஊற விட்டுட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்க அப்படின்னா நல்லாருக்கும். நல்லா ஒரு சீக்கிரமா அது சோறும் அதுக்குள்ள. இப்போ அ பிரெட் கிரம்ப்ஸ்ல நான் வாங்குன பிரெட் கிரம்ப்ஸ் தான் வச்சிருக்கேன். நீங்க பிரெட் கிரம்ப்ஸ் வேணா வீட்ல வேணாலும் செஞ்சுக்கோங்க. இந்த பிரெட் கிரம்ப்ஸ்ல இது நல்லா பெரட்டி, எவ்வளோ நம்ம செய்ய போறோமோ எல்லாத்தையுமே ஒண்ணா நம்ம பிரெட் கிரம்ப்ஸ்ல பெரட்டி நம்ம வச்சுட்டு, நம்ம அதுக்கப்புறம் எண்ணெய காய வச்சு, அதில நம்ம ஒண்ணு ஒண்ணா நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நல்ல சூப்பரா, நல்ல கிரிஸ்பியா, அ ரொம்ப டேஸ்ட்டா வந்திருந்துச்சு. அ அது மாரி நீங்களும் உங்களுக்கும் நல்ல ஃபிஷ்ஷும் கிடைச்சதுன்னா, இது மாதிரி செஞ்சு பாருங்க. பசங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க் யூ. பாய்.